தந்தி டெக்ல இன்னைக்கு அண்டர் 15K பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். போக்கோ எம் சீரிஸோட ஃபேனா நீங்க, அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ரீசெண்டா லான்ச் ஆயிருக்க போக்கோ M7 Plus தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இதுல என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மொபைல் யாருக்கெல்லாம் செட் ஆகும், அண்டர் 15Kக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்றத அன்பாக்ஸ் பண்ணி ஒரு டீடைல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மேலே டாப்பில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தா ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் தென் சம் டாக்குமெண்ட்ஸ் கூடவே நமக்கு சிம் எஜெக்ஷன் டூலுமே நமக்கு கிடச்சிரும். கீழே ஃபோன் இருக்குது, ஃபோன் எடுத்து இப்போதைக்கு அசைடு வச்சுருவோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் A to C கேபிளும் நமக்கு கிடச்சிருது. இப்போ ஃபோன் இந்த ரப்பர் கேஸ்க்கு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப ஃபிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் கேஸோட யூஸ் பண்ணும்பொழுது உங்களால் அந்த ஒரு ஹெவினஸை ஃபீல் பண்ண முடியும் நல்லாவே. இதோட டிசைன் பார்க்கும்பொழுது ஒரு மேட் ஃபினிஷில் நல்லா கிரிட் பேட்டர்னில் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட சைட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.4 mm, வெயிட் 217 கிராமில் ஓரளவுக்கு காம்பாக்டாகவே கொடுத்துருக்காங்க. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு காம்பாக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களால் அந்த ஹெவினஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன் இந்த மொபைலோட வெயிட்டில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மொபைலோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்பன் பிளாக், அக்வா ப்ளூ அண்ட் தென் ஃபைனலாக இந்த குரோம் சில்வர். குரோம் சில்வர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த கிரிட்டட் பேட்டர்னோட ஒரு மேட் ஃபினிஷில் கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ராயல் லுக்கில் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலோட டிசைன். இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஐலாண்ட் போல பெருசாக கொடுக்காம ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதோட பில்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பிளாஸ்டிக் தான். இதோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் இருக்குது. கீழே பவர் பட்டன் கிடச்சிரும். பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவே ஒர்க் ஆகுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் அண்ட் தென் ஒன் மைக். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கூடவே நமக்கு IR பிளாஸ்டருமே கிடச்சிரும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 1 TB வரை எக்ஸ்பாண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட்டுமே கிடச்சிரும். இதோட டியூரபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது IP64 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனுமே கிடச்சிருது. கூடவே உங்களுக்கு வெட் டச்சுமே கிடச்சிரும். இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு வரும்பொழுது 6.9 inches ஃபுல் ஹை டெஃபினிஷன் ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ரெஃப்ரெஷ் ரேட் ஆஃப் 144 Hz. இது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டோட லார்ஜஸ்ட் டிஸ்பிளே மொபைல் இது தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 850 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இன்டோர் ஓரளவுக்கு ஓகேன்னே சொல்லலாம். நீங்கள் அவுட்டோரில் டேரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது டிஸ்பிளே விசிபிளாகவே இல்லை. சவுண்ட் வைஸ் பார்க்கும்பொழுது சிங்கிள் ஸ்பீக்கர் வித் வால்யூம் பூஸ்ட் அப் டு 200% கொடுத்துருக்காங்க. நாங்கள் சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தோம். ஒரு 100 வரைக்கும் சாங்ஸ் குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. 100 நீங்கள் தாண்டும் பொழுது ஒரு இறைச்சலை ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே. இந்த பட்ஜெட்டில் இவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கேமரான்னு பார்க்கும்பொழுது ரியரில் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் கூடவே உங்களுக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருமே கிடச்சிடுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே நாங்கள் இன்டோர் அவுட்டோர் ஷாட்ஸ் எடுத்து பார்த்தோம். ரியர் கேமராவோட அவுட்புட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. கலர் நல்லா பேலன்ஸ் ஆகி டீட்டெயில்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவே ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அவுட்புட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 at 30 ஃப்ரேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இவங்க 1080 at 60 ஃப்ரேம்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது Snapdragon 6S Gen 3 கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்சான சிப் செட் தான். ஸோ நீங்கள் அதிக எஃபிஷியன்சிலாம் எதிர்பார்க்க முடியாது. எஃபிஷியன்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னே சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் எங்களுக்கு 4.7 lakh கிடச்சிருக்கு. கேமிங் டெஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கள் ட்ரை பண்ண எல்லா கேம்ஸுமே 60 ஃப்ரேம்ஸில் தான் ரன் ஆச்சு. நீங்கள் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களால் அந்த ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ண முடியாது. த்ராட்டில் டெஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு 80% தான் கிடச்சிருக்கு. இது ஒரு டெய்லி யூசேஜ்க்கு ஓகேன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து நீங்கள் கேம் பிளேக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா த்ராட்டில் ஆகிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. வித் UFS 2.1 சப்போர்ட்மே நமக்கு கிடச்சிடுது. ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6128 அண்ட் 8128 ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்பொழுது 7000 mAh வித் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதான் இந்த செக்மெண்ட்டோட லார்ஜஸ்ட் பேட்டரி. ஈவன் தோ இவங்க சிலிகான் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாலுமே பேட்டரியோட சைஸ் அண்ட் வெயிட்டில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணால் போல தெரியல. இந்த ரீசன்னால தான் இந்த மொபைலோட வெயிட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் 18 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை நீங்கள் பவர் பேங்க் போல் யூஸ் பண்ணி எத்தனை மொபைலை வேணாலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் எல்லா ஆப்புமே கண்டினியூஸாக யூஸ் பண்ண அப்புறம் எங்களுக்கு மிச்சம் 70% சார்ஜ் நின்றுச்சு. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் ஆன் டைம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 3லேருந்து 4 நாள் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும். 4 வருஷம் யூசேஜ்க்கு அப்புறம் கூட உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி 80% கீழே போகாதுன்றத போக்கோ சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்பொழுது ஷாமியோட ஹைப்பர் ஓஎஸ் கூடவே நமக்கு ஆண்ட்ராய்டோட ஃபன் டச் 15 ஓஎஸ்மே நமக்கு கிடச்சிடுது. இது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டுமே நமக்கு போக்கோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது எல்லா மொபைலில் கொடுக்குறது அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்டும் ஏஐயோட டைனமிக் ஷாட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட்னா வரதும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுல ஸ்கையோட கலரை உங்களுக்கு பிடிச்சா போல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏஐ டைனமிக் ஷாட்னா என்னன்னா நீங்கள் வீடியோஸாக எடுக்கிறத நீங்கள் ஃபோட்டோஸாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்பொழுது 7 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை 5ம் ப்ளூடூத் 5.1மே நமக்கு கிடச்சிருது. இதோட ப்ரைஸிங்னு பார்க்கும்பொழுது 6GB RAM 128GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 13,500க்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு 14,500க்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட்டில் 3லேருந்து 4 நாள் சார்ஜ் நிற்கிற மாதிரி ஃபோன் பார்க்குறீங்களா, அப்போ இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இதுவே நீங்கள் கேமிங் பர்பஸ்க்காக பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கான மொபைல் கிடையாது. இந்த போக்கோ M7 Plusஓட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன்.